ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 18/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைங்களை பார்த்து எல்லையற்ற தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்னு. பதில், எந்த குழந்தைகள் சேவைக்காக எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ளனரோ, அலௌகீக மற்றும் பரலௌகீக இரண்டு தந்தையரையும் முழுமையாக பின்பற்றுகின்றனரோ, ஞானம் யோகத்தினால் ஆத்மாவை அலங்கரித்து கொள்கின்றார்களோ, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்கின்றனரோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தைக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. பாபாவின் விருப்பம் என்னவென்றால், என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் முக்தி தாமத்தின் கேட்டை திறக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. பதில், பாபாவும் சொல்றாரு, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து விட்டனர். குழந்தைகள், நீங்கள் தான் முதலில் வருகின்றீர்கள். பிறகு முதலில் நீங்கள் தான் செல்ல வேண்டும். முக்தி தாமத்தின் கேட்டும் கூட நீங்கள் தான் திறக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கின்றார். தந்தையின் வீட்டில் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள். இச்சமயம் நீங்களும் சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவராகவும் இல்லை, தாழ்ந்தவராகவும் இல்லை என்று இருக்க வேண்டும். சாதாரண உடலில் பிரவேசமாகின்றேன் என்று பாபாவும் சொல்லுகிறார். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு சத்கதி அளிக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபா தான் எப்படி இருப்பதாக விளக்கியிருக்கின்றார். பாபா சொல்றாரு, நானும் கூட அங்கிருந்து தான் வருகின்றேன். ஆனால் எனக்கு என்னுடைய சரீரம் என்பது கிடையாது. நான் ரூப், அதாவது யோகியாகவும் இருக்கின்றேன். பசந்த், ஞானியாகவும் இருக்கின்றேன். பரம ஆத்மா ரூப், அவருக்குள் முழு ஞானமும் நிரம்பி உள்ளது. ஞானத்தின் மழை பொழிவிக்கின்றார் என்றால் மனிதர்கள் அனைவரும் பாவாத்மாவில் இருந்து புண்ணியாத்மாவாக ஆகிவிடுகின்றனர். பாபா கதி சத்கதி முக்தி, அதாவது ஜீவன் முக்தி இரண்டுமே தருகிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாபா எதை ஸ்தாபனை செய்கின்றார்? ராவணன் எதை ஸ்தாபனை செய்கின்றான்? சந்நியாசிகள் எதை கடினம் என கூறுகின்றனர் என்று பாபா கேட்டிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சிவபாபா சிவாலயத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பிறகு ராவணன் வந்து வேஷ்யாலத்தை ஸ்தாபனை செய்கிறான். வாம மார்க்கம், அதாவது வேஷ்யாலயம் என சொல்லப்படுகின்றது. பாபாவிடம் அநேக குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட பவித்திரமாக உள்ளனர். சந்நியாசிகளோ இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது முடியாது, இது நடக்க முடியாதுன்னு சொல்கின்றனர். இங்கே புரிய வைக்கப்படுகின்றது. இதனால் வருமானம் அதிகம். பவித்திரமாக இருப்பதால் 21 பிறவிகளுக்கு ராஜதானி கிடைக்கின்றது எனும்போது ஒரு பிறவி பவித்திரமாக இருப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல என்று பாபா சொல்லியிருக்காங்க. பாபாவிடம் நாம் எப்படி உரையாட வேண்டும் என்று பாபா கூறும் யுக்தி என்ன? பாபா சொல்றாங்க, தாங்கள் எவ்வளவு இனிமையானவர் பாபா, எவ்வளவு இனிமையான ஆஸ்தி தருகின்றீர்கள். எங்களை மனிதனில் இருந்து தேவதையாக, கோவிலுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றீர்கள். இப்படியெல்லாம் தனக்குள் உரையாட வேண்டும். வாயினால் சப்தமாக எதுவும் பேச வேண்டியது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய உங்களை எவ்வளவு நினைவு செய்து வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். பாபா, நீங்களோ அனைவரிலும் இனிமையானவர். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? நீங்கள் அன்பு கடல், சாந்தி கடல் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றீர்கள். நீங்கள் தான் ஆஸ்தி தருகின்றீர்கள் என்று பாபாவிடம் இந்த மாதிரி உரையாடணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்மை சார்ந்தவர்கள் சரீரம் விட்டால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பக்தியில காட்சி கிடைக்குமானால் அதிகமாக அழுகின்றனர். துக்கத்தில் வந்து மிகவும் கண்ணீர் விடுகின்றனர். இங்கோ பாபா சொல்லுகின்றார், கண்ணீர் வந்தது என்றாலே ஃபெயில் ஆகி விட்டீர்கள். அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள். இப்போதெல்லாம் பாம்பேயில் கூட யாராவது நோய்வாய்ப்படுகின்றனர் அல்லது இறந்து போகின்றனர் என்றால் பிகேகளை அழைக்கின்றனர், வந்து சாந்தி கொடுங்கள் என்று. நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள், ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு விட்டது. இதில் உங்களுக்கு என்ன ஆகின்றது? அழுவதால் என்ன நன்மை? சொல்கின்றனர், இவரை காலன் சாப்பிட்டு விட்டான். அப்படி எந்த ஒரு பொருளுமே கிடையாது. இதுவோ ஆத்மா தானாகவே ஒரு சரீரத்தை விட்டு சென்று விடுகின்றது. மற்றபடி காலன் என்று எந்த பொருளும் கிடையாது என்று பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், விகர்மாஜித் சகாப்தம், விகர்ம சகாப்தம் என்று பாபா விளக்கியிருப்பது என்ன?
பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல கர்ப்ப மாளிகை இருக்கும். தண்டனையின் விஷயமே அங்கே கிடையாது. அங்கே உங்கள் கர்மம் அகர்மம் ஆகி விடுகின்றது. விகர்மம் ஆவதற்கு அங்கே மாயாவே கிடையாது. நீங்கள் விகர்மாஜித் ஆகின்றீர்கள். முதலில் விகர்மாஜித் சகாப்தம் நடைபெறுகின்றது. பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது என்றால் ராஜா விகர்ம சகாப்தம் ஆரம்பமாகின்றது. இச்சமயம் என்ன விகர்மங்கள் செய்திருக்கின்றீர்களோ அவற்றின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள். விகர்மாஜித் என்று பெயர் வைக்கப்படுகின்றது. பிறகு துவாபர யுகத்தில் விகர்ம ராஜா ஆகிவிடுகின்றனர். விகர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். ஊசியின் மீது துரு ஏறியுள்ளது என்றால் காந்தம் அதை ஈர்க்காது. எந்த அளவு பாவங்களின் கரை நீங்கிக் கொண்டே செல்லுமோ அப்போது காந்தம் ஈர்க்கும். பாபாவோ முழு தூய்மையானவர். உங்களையும் கூட யோக பலத்தின் மூலம் பவித்திரமாக்குகிறேன் என்று பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், சத்குருவுக்கு நிந்தனை செய்தவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, அநேகர் வந்தனர். பாபா சொல்வதை கேட்டார்கள். மற்றவர்களுக்கும் சொன்னார்கள். பிறகு ஓடி போய் விட்டார்கள். பாபா வந்து குழந்தைங்களாகிய உங்களுக்கு மிகுந்த அன்போடு புரிய வைக்கின்றார். தந்தை ஆசிரியர் அன்பு செலுத்துகின்றார். குருவும் அன்பு செலுத்துகின்றார். சத்குருவுக்கு நிந்தனை செய்தவர்கள் நல்ல பதவி பெற முடியாது. உங்களுக்கு நோக்கம் குறிக்கோள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த குருக்களோ நோக்கம் குறிக்கோள் எதுவுமே இல்லை. அது ஒன்று படிப்பல்ல, இதுவோ படிப்பாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த ஆலயம் செல்வம் நிறைந்ததாக இருந்தது என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சத்யுகம் என்பது உண்மையான கண்டம். அங்கோ வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருக்கும். சோமநாதர் ஆலயம் கூட பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு செல்வம் இருந்தது! அதை பிறகு முகமதியர்கள் வந்து கொள்ளையடித்து சென்றனர். அதை வைத்து பெரிய பெரிய மசூதிகளை கட்டினர். பாபா உங்களுக்கு அளவற்ற கஜானாவை தருகின்றார். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்வித்தே வந்துள்ளேன் என்று பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.